ஹாய் ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இப்போ நம்ம எங்கே போகிறோம் தெரியுமா? கோடைக்கு இதமான ஒரு இடத்துக்கு தாங்க போகிறோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ என்ஜாய்மெண்ட் பண்ணி நம்ம இப்போ ஃப்ராங்கி ரோல் சாப்பிட போகிறோம். இது வந்து என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா ஃப்ராங்கி ரோலு உண்மையாலுமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இது ஃபஸ்ட் டைம் வந்து நாங்கள் சாப்பிடுவோம். எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நாங்கள் அந்த பார்க்குக்கு எத்தனையோ டைம் வந்திருக்குறோம். எப்படி அதை நாங்கள் மிஸ் பண்ணோம் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல. வரும்போதெல்லாம் அந்த பார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த முத்து சோளம் விற்கும். அதை தான் வாங்கி வச்சுக்கிட்டு சாப்பிட்டுட்டே அப்படியே இந்த பார்க் நாங்கள் ரவுண்ட் அடிப்போம். ஆனால் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ராங்கி ரோலை நாங்கள் ரொம்பவே மிஸ் பண்ணிட்டோம். எங்கள் வீட்டுக்காரர் தான் ஃபஸ்ட்டு சாப்பிட்டாரு. அப்போ தான் தெரியும் இங்கே வந்து இந்த ஃப்ராங்கி ரோல் இருக்குது அப்படிங்கிறது. நாங்கள் இப்படி எப்போவுமே வந்து நாங்கள் ஆட்டோ விட்டு இறங்கினோன்னே ரைட் சைடு இருக்கிற டீ கடை தான் தெரியும். இந்த பக்கத்தில் இந்த சின்ன கடை இருக்குது எங்களுக்கு தெரியவே தெரியாது. உண்மையாலுமே பக்காவாக இருந்துச்சுங்க. யாராச்சும் நீங்கள் அண்ணா நகர் போனீங்க அப்படின்னா இந்த ஃப்ராங்கி ரோல் வந்து நீங்கள் ஒன்றுமே ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே இதுக்கு வந்து அடிமையாயிட்டோங்க. அவ்வளோ டேஸ்ட்டு பக்காவாக இருந்துச்சு. இந்த ஃப்ராங்கி ரோலில் நிறைய வெரைட்டிஸ் வந்து இருக்குதுங்க. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வெஜ்ஜு தான் சாப்பிட்டோம். வெஜ்ஜே வந்து அவ்வளோ அல்டிமேட்டாக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு. நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அண்ணா நகர் பார்க் தான் வந்திருக்கோம். அண்ணா நகர் பார்க் வர்றது வந்து எங்களுக்கு ரொம்ப நிறைய பேருக்கு வந்து இந்த பிஜி சினிமாலாம் போனால் ரொம்ப பிடிக்கும். எங்களுக்கு அங்கே போகிறதோட இந்த பார்க் வரது ரொம்பவே பிடிக்குங்க. பாருங்கள், எனக்கு இந்த ஃப்ராங்கி ரோல் பார்த்தோன்னே உடனே சாப்பிட்ணும் ரொம்ப ஆர்வமாக எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம அப்படியே மெதுவாக உள்ளே நடந்து போயிட்டே இருக்கிறோம். சோபன் தான் அவன் காலு தரையிலே படலை, அப்படியே பறக்க ஆரம்பிச்சிட்டாரு. உள்ளே என்ட்ரன்ஸ் ஆனோடனே சீக்கிரமாக போகலான்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே வந்து வாக்கிங் போகிறது, குழந்தைங்க மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இந்த இடம் தாங்க. இந்த இடத்துல எந்த சைடு திரும்பினாலுமே குழந்தைங்க விளையாடுறதுக்கு அவ்வளோ இடம் இருக்குது. இடமே இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு எந்த சைடு திரும்பினாலுமே குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கான அவ்வளோ ப்ளேஸ் இருக்குது. இந்த பார்க் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே பிஸியாக தான் இருக்கும். எனக்கு ரொம்ப சென்னையில் பிடிச்ச ப்ளேஸ் எதுன்னு பார்த்திங்கன்னா அண்ணா நகர் பார்க் தான். அங்கே பாருங்கள் ஸ்கேட்டிங்லாம் போகிறாங்க, சின்ன சின்ன குழந்தைங்க தான். ஆனால் அந்த குழந்தைங்க அங்கே விழும்போது நமக்கு அம்மா அப்படின்னு நமக்கு பயமாக இருக்கும். ஆனால் அந்த குழந்தைங்க அது விழுந்தால் திரும்ப எந்திரிச்சு ஓட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி பாருங்கள். இப்போ ஒரு குழந்த பாருங்கள் வந்துகிட்டே இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு விழுந்துருவாங்க. நமக்கு பின்னாடி இருக்கீங்க ஏன்னா பதட்டமாகுவாங்க. ஆனால் அவங்க அப்படிலாம் இல்லை. எப்படியா இருந்தாலும் நாங்கள் எழுந்திரிச்சி திரும்பவும் ஓடுவோம். அங்கே பாருங்கள் அந்த குழந்தை விழுந்துச்சா, அந்த குழந்தை விழுந்துட்டு அது விழுந்துட்டோன்னு அதை நினைக்கவே இல்லை. திரும்ப அகெயின்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதனோட வேலையில் கரெக்டாக வந்து அது அந்த குழந்தை வந்து கான்சன்ட்ரேஷன் இருந்துச்சு. ரொம்பவே பிடிச்ச ப்ளேஸுங்க, எனக்கு ரொம்பவே பிடிக்கும். சோபனி இதில் வந்து ஜாயின் பண்ண எங்களுக்கு ரொம்ப ஆசை. பார்க்கலாம், ட்ரை பண்ணணும் ஆசையாக தான் இருக்குது. கண்டிப்பாக நாங்கள் சோபன் இதில் ஜாயின் பண்ணுவோம். இங்கே பாருங்கள், நாங்கள் உள்ளே அப்படியே மெதுவாக நடந்து போய்ட்டு இருக்கோம். எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து ரொம்ப பிடிச்ச இடம் இது அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா தூம் ததா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் வந்து இங்கே நல்ல சாங்ஸ்லாம் பண்ணுவாங்க. எனக்கு அவங்க அது ரொம்பவே பிடிக்கும். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 6 மணிக்கு மேலே சாங்ஸ் பாட ஆரம்பிச்சிடுவாங்க. அன்னைக்குன்னு பார்த்து வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் நாங்கள் போனப்போ வந்து சாங்ஸ் அந்த பசங்க எங்கேயும் வரல. ஸோ பாடினாங்க, ஒரு 4-5 பசங்க வந்து பண்ணாங்க. ஸோ இருந்தாலும் வந்து நிறைய பேர் இருக்கும்போது பாடுறது அது நல்லா இருக்கும் இல்லையா? அந்த மெயினாக பாடுற பசங்க வந்து வரல. ஸோ அதனால் கொஞ்சம் எங்களுக்கு இந்த வாட்டி எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சோபனை கூப்பிட்டு வந்ததுக்கு கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு அப்படியே மெதுவாக வந்து அவனை விளையாட வச்சுட்டு நானும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு மறுபடியும் திரும்ப போய் ஒரு அகைன் ஃப்ராங்கி ரோல் சாப்பிட்டு கிளம்பிட்டோம்.